உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் பப்ளிக் செக்டர் பேங்க்கை பற்றி பல இடத்துல பேசியிருக்கிறேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறச்ச உங்களுக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்கை பற்றி பேசினதே கிடையாது. பல பேர் பப்ளிக் செக்டர் பேங்க் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் கை வச்சதே கிடையாது. ரீசண்டாக ஒரு பெரிய ரேலி வந்தது பப்ளிக் செக்டர் பேங்க்கில். அப்போவும் நான் அதை கை வைக்கலை. டெஃபினட்டாக இது கரெக்ட் ஆகுங்கிறத நான் சொன்னேன். கரெக்டும் ஆச்சு. அண்ட் இன்னும் போக இன்னும் கரெக்டாகும். இது எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி விளக்கலான்னு நினச்சேன். ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மற்ற நேஷ்னலைஸ் பேங்க்கெல்லாம் ரொம்ப மோசம். அட்லீஸ்ட்டு ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, தனித்தனியாக டிவிஷனாக போட்டு எல்லாத்துக்கும் ப்ரைவேட் செக்டரை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கிரெடிட் கார்டுக்கு தனியாக ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. அது பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. கார்லைல் குரூப்போடு சேர்ந்து அது பண்ணுது. அது மாதிரி ஒரு டிவிஷன் எஸ்பிஐ லைஃப்னு ஒன்று தனியாக பிரித்தாங்க. எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸுன்னு தனியாக பிடிச்சாங்க. இதெல்லாம் தனி கம்பெனி. இந்த மாதிரி தனி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் பெஞ்சை தேய்க்க முடியாது. இவங்க பர்ஃபார்ம் பண்ணலைன்னா சீட்டை குவிச்சிருவாங்க. அது மாதிரி எஸ்பிஐயில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர், முக்கால்வாசி பேர் நீங்கள் ஒரு பிரான்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா அவன் பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருக்க மாட்டான். அவன் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியாக இருப்பான். அவனுக்கு டார்கெட் இருக்கும். அவன் மட்டும்தான் வேலை செய்வான். வேலை செய்யாமல் கம்ப்யூட்டர் முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவன் தான் எஸ்பிஐயோட எம்ப்ளாயி. எனக்கு எப்படி எஸ்பிஐ தெரியும்னா, எனக்கு வயசு 56. எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்தில் நான் பிறந்த காலத்துலேருந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குது. எனக்கே எஸ்பிஐயில் 40 வருஷத்துக்கு மேலே அக்கௌண்ட் இருக்குது. அந்த பேங்க்கை நான் யூஸே பண்ண மாட்டேன். அந்த பேங்க்கும் ஏன்னா நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு தெரியுமாங்கிறதே சந்தேகம். ஒரு காலத்தில் வேறு வழி இல்லாமல் 91 வரைக்கும் அந்த பேங்க்கை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆனப்புறம் மெதுவாக அந்த பேங்க்குக்கு போகிறதே நிறுத்திட்டோம். இது மாதிரி ஆந்திரா பேங்க்குன்னு ஒன்று இருந்தது. அது இப்போ யூனியன் பேங்க்காக மாறிடுச்சு. அதுலேயும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஸோ இதுலேருந்து இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ரீசண்டாக மார்னிங் கான்டெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. இந்த மார்னிங் கான்டெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் இந்த எஸ்பிஐ உருப்படணுன்னா தினேஷ் கரா அப்படின்னு ஒரு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இருக்கார். அவர் என்றைக்கு இடத்த சீட்டுக்கு வெக்கேட் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் எஸ்பிஐ உருப்படும். எஸ்பிஐயில் இருக்கிறவங்க அவர் என்றைக்கு இடத்த காலி பண்ண போகிறாரு அப்படின்னு காத்துட்ருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு முன்னாடி இருந்த 2 எம்டி, முதல்ல ஒரு அருந்ததி பட்டாச்சாரியான்னு ஒரு லேடி இருந்தார், ரஜினிஷ் குமார். அதுக்கு முன்னாடி அருந்ததி பட்டாச்சார்ஜி. இந்த அருந்ததி பட்டாச்சார்ஜி இந்த அதானிக்கு 10 நிமிஷத்தில் லோன் கொடுக்க முடியும்னு சொன்னாங்களே அவங்களாம் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்த பேங்க்கை இங்கேன்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தினேஷ்குமார் காராவை கொண்டு வந்ததா இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இப்போது இவர் ரிட்டையர் ஆகிற டைம் வந்துருச்சு. இதை நீங்கள் எந்த பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கோடையும் கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கலில் HDFC பேங்க்கோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு கம்பேர் பண்ணாலும் இவங்களால் எந்த பர்ஃபார்மன்ஸும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களெலாம் ப்ரைஸ்டு புக்கை மோர் தென் நியர்லி 3 டைம்ஸ் புக் இருக்கும். இது 2 டைம்ஸ் புக் இருந்தாலே பெரிய விஷயம். PBI ரேஷியோ இது இன்றைக்கும் 9.73 தான். அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 750 ரூபா. இதோட டெபாசிட் க்ரோத் ரேட்டு, ஏதாவது ஒரு பேங்க்கு கடன் வாங்கி டெபாசிட் க்ரோ பண்ணணும். இருக்கிற எல்லா கவர்மெண்ட் டெபாசிட்டும் இவங்களுக்கு தான் கிடைக்கும். இருக்கிற முக்கால்வாசி பென்ஷன் அக்கௌண்ட் எஸ்பிஐக்கு தான் போகும். நீங்கள் எஸ்பிஐ கிளைண்ட்டாக இருந்தால் தான்
உங்களை எவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்கிறது உங்களுக்கு போனால் தான் தெரியும். ஒரு மேனேஜருங்கிறவன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். 40 வருஷமாக நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். என் பிரான்ச் மேனேஜருக்கு நான் யாருன்னு தெரியாது, யார் என் பிரான்ச் மேனேஜர்னு எனக்கும் தெரியாது. இத்தனைக்கும் அங்கே பிரான்ச்சில் போனால் தான் வேலை நடக்கும். இங்கே அப்படி கிடையாது. ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் நீங்கள் போவே வேண்டாம். நீங்கள் போகாமையே ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். இதில் வேறு யோனோன்னு ஒரு ஆப் வேறு டெவலப் பண்ணிவிட்டு அது சூப்பராக வேலை செய்கிறதுன்னு அவங்களே மன தட்டிக்கிட்டு அந்த ஆப்பை நாங்கள் தனி கம்பெனியாக பிரிக்க போகிறோம், அது இஷ்யூ போட போகுது. யாராவது ப்ரைவேட் செக்டர் பேங்க்கோட இன்டர்நெட் யூசேஜை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மச் ஸ்மாலர் தென் எஸ்பிஐ. இப்போ இந்த கேப்பு குறைஞ்சிருக்கு. இந்த கேப்பு ஏன் குறைஞ்சிருக்குன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மர்ஜ் ஆகிடுச்சு. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் மர்ஜ் ஆன அப்புறம் கூட உங்களுக்கு வந்து இன்றைக்கும் எஸ்பிஐ பெருசு. ஆனால் இந்த கேப் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது, எஸ்பிஐ க்ரோத்து கம்மியாக இருக்குது. மார்க்கெட்டெல்லாம் 14% க்ரோத் ஆகிருக்குன்னா இவங்களது வந்து 13% க்ரோ ஆகுது. மார்க்கெட்டோட கன்சிஸ்டண்ட்டாக லோன் புக்கும் சரி டெபாசிட்டும் சரி கம்மியாக க்ளோஸ் ஆகுது. இந்த டெபாசிட்டில் இவங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி கார்மெண்ட்டில் இருக்கிறது வேலை செய்யாமையே வருது. கம்பல்சரியாக பென்ஷன் அக்கௌண்ட் எஸ்பிஐயில் தான் ஓப்பன் பண்ணணும். இதுக்கப்புறம் கூட ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மர்ஜருக்கு முன்னாடி 103%, அதாவது 10 ரூபா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட லோன் புக்னா இவங்களது வந்து 103% ஜாஸ்தியாக இருந்தது. அப்படின்னா நியர்லி 22 ரூபா 23 ரூபா இவங்களோட லோன் புக்கு. இவ்வளோ இருக்கிறச்சியும் அதோட பிபை ரேஷியோ வந்து 81 டைம்ஸ் ஹையர். பிபை ரேஷியோவை 81% ஹையர். இது வந்து 100னா இது 181. அப்போனா 20க்கு மேலே பிபை ரேஷியோ ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பேர். ப்ரைஸ் டு புக் இது வந்து 25% ஹையர். ஹெச்டிஎஃப்சி இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிற பேங்க்கு. நீங்கள் ஐசிஐசியோட கம்பேர் பண்ணால் கூட எல்லா மெட்ரிக்ஸ்லேயும் ஐசிஐசிஐ பேங்க் பெட்டர். புதுசாக வந்த ஐடிஎஃப்சி பேங்க் கம்பேர் பண்ணாலும் இவங்களோட பெட்டராக இருப்பாங்க. ப்ரைமர்லி என்ன ப்ராப்ளம்னா அங்கே இருக்கிற கிளர்க்கும் சரி ப்ரொஃபஷ்னல் ஆஃபீஸரும் சரி ஜிஎம் மேனேஜர்லாம் அவன் கடவுள் அவனுக்கு வந்து வரம் கொடுத்த மாதிரி நினச்சிப்பாங்க. ஒரு கஸ்டமரை எவ்வளோ உயிர் வாங்க முடியுமோ அவ்வளோத்துக்கு உயிர் வாங்குவாங்க. ஒரு வேளை உருப்படியாக செய்யவே மாட்டாங்க. சிம்பிளாக நீங்கள் பார்க்கணுன்னா ஆனந்த விகடன் குமுதம் படிக்கிற மாதிரி தான் அவங்க டைம் ஓடும். இந்த பேங்க்கில் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் சார்ஜு, ஏடிஎம் யூஸ் சார்ஜு, 300 எஸ்எம்எஸ் சார்ஜெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் அப்படியே குறைஞ்சிரும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் பெரிய பெரிய லோன் புக்கெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணுறது என்ன, இந்த 16 லட்சம் கோடி பார்த்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்களே கார்ப்பரேட்ஸில், நீங்களே போங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். எவ்வளோ பப்ளிக் செக்டர்லேருந்து ரைட் ஆஃப் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரைவேட் செக்டர்லேருந்து ரைட் ஆஃப் ஆகிருக்குன்னு. ப்ரைவேட் செக்டரில் ரைட் ஆஃப் பண்ணது 10லேருந்து 15% இருந்தால் பெரிய விஷயம். 85% எல்லாமே பப்ளிக் செக்டரில் ரைட் ஆஃப் தான். ஏன்னா இவங்களை யாரையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம், ஒரு நல்ல மேனேஜர் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மேனேஜிங் டைரக்டராக நீங்கள் போட்டிங்கன்னா அவனுக்கு உரிய சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டான மேனேஜிங் டைரக்டர் வருவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற சின்ன சின்ன ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருக்கிற சம்பளம், சேர்மன் எம்டியோட சம்பளம் பல மடங்கு இருக்கும் ஒரு எஸ்பிஐயோட சேர்மன் சம்பளத்தோட. ஏன்னா இவங்க கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி தான் பணம் கொடுப்பாங்க. சம்பளம் கம்மி, மோட்டிவேஷன் கம்மி, ஹெச்ஆர் பாலிசி கம்மி. நடுவில் நான் இங்கே போட சொல்கிறேன், இவருக்கு முன்னாடி இந்த ரஜினீஷ்குமாரை நிர்மலா சீதாராமன் எப்படி திட்டினாங்கன்னு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன்.
பப்ளிக் செக்டர் பேங்க்கில் சேர்மனாக இருக்கிறவர் கவர்மெண்ட்டுக்கு கூஜா தூக்கணும், சொல்கிற கார்ப்பரேட்டுக்கு லோன் கொடுக்கணும், அப்புறம் தக்க சமயத்தில் அதை ரைட் ஆஃப் பண்ணணும், கஸ்டமரை பயங்கரமாக ஹராஸ் பண்ணணும். இதை தவிர இவங்க வியாபாரமே பண்ண மாட்டாங்க. இதனால தான் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, HDFC பேங்க்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கையும் டோட்டல் பண்ணால் அந்த மார்க்கெட் கேப்புக்கு வராது. இப்போ இவ்வளோ கரெக்டாக இருக்குது HDFC பேங்க்கு. அதுக்கப்புறம் மாறி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாம் டோட்டல் பண்ணாலும் HDFC பேங்க்கோட மார்க்கெட் கேப் ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் செய்யறதுக்குன்னு இருப்பாங்க. ஒரு என்பிஏவை லேஸில் விட மாட்டாங்க. இங்கே சின்ன சின்ன ஆளுங்களோட என்பிஏ கொத்தி பிடிக்கிடுவாங்க. அதே சமயத்தில் பெரிய கார்ப்பரேட்டுங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.